பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட மீனிங் என்ன மேம்? சடனாக எமோஷனலாக முடிவு பண்ணிடுறாங்க. அதுக்கான விளைவுகளை யோசிக்காமல் முடிவு பண்ணிவிட்டு, ஆனால் அதில் வர்ற கான்சிக்வன்சஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் நெகட்டிவாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் இருக்கலாம். அந்த நெகட்டிவாக வரும்போது எல்லாருமே என்ன சொல்லிடுறாங்கன்னா, அந்த யோசிச்சு செஞ்சுருக்கலாம்ல அப்படின்ற. பாசிட்டிவ் வரும்போது யாருமே விமர்சனம் பண்ண போகிறதே இல்லை. ஒரு ஏஜ் டைம் மாறும்போது நம்மளுடைய நிறைய விஷயங்களை நம்ம உள்வாங்கும்போது, நம்மளுடைய அனுபவங்களை வச்சு பார்க்கும்போது இதை வந்து கரெக்ட் பண்ணிக்க முடியுது. அவசரத்தில் நிறையா முடிவுகள் முன்னாடி எடுத்திருப்போம். அது லைஃபாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன விஷயங்கள் டே டு டே லைஃப்ல இருந்தாலும் சரி, வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுன்னு சரி. இப்போ நிறைய பேர் வந்து லவ் பண்ணுறாங்க, எல்லாருமே அதே பையனை கல்யாணம் பண்ணுறாங்களான்னா அது பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நடக்கிற சில அனுபவங்கள், சந்தோஷமான அனுபவங்களை வச்சு இதுதான் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. பட் அது வந்து நிஜம் கிடையாது அப்படின்றத எப்போ அவங்க உணர்வுபூர்வமாக உணர்றாங்க அப்படின்னா, சில வழிகளில் தாங்கும்போது தான் நம்ம செஞ்சது தப்பு அப்படின்றாங்க. கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து அதை கொஞ்சம் யோசிச்சா இன்னும் பெஸ்ட்டாக இருப்பாங்க, நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம். இதுவரையும் நம்ம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே பண்ணிக்கோங்க.